இதுல இருக்க தண்ணி வந்து சூடா இருக்கு, ஆனா 100 டிகிரிக்கு கிட்ட கூட இல்ல. பட் இருந்தாலும் நான் இதை கொதிக்க வைக்க போறேன். இப்போ டிப்பன் மூடிக்கிட்டு இதை இழுத்தனா நல்லா கவனிங்க. தெரியுதுங்களா, உள்ள இருக்க தண்ணி பாயில் ஆகி வேப்பரா மாறுது. சோ இது எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மெட்டல் பீஸ், ஓகேங்களா, ஒரு மெட்டல் பேப்பர் வெயிட். இதுக்கு வந்து ஒரு நிலையான ஷேப் இருக்கு. ஏன்னா இதோட மாலிகுலர் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அந்த பாண்டை வந்து உடைக்க ரொம்ப கஷ்டம். சோ அதனால இதுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்கு. ஆனா வாட்டருக்கு அந்த மாலிகுலர் பாண்ட்ன்றது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லே கிடையாது, அது ரொம்ப வீக். அதனால வந்து நம்ம ஈஸியா அதோட ஷேப்பை ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. வாட்டருடைய மாலிகுலர் பாண்ட் எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னா அதால வந்து லிக்விட் ஸ்டேட்ல தானாவே இருக்க முடியாது. அது வந்து சுத்தி இருக்க அட்மாஸ்பியரோட பிரஷர் அது மேல ஆக்ட் ஆனா மட்டும் அதால லிக்விட் ஸ்டேட்ல இருக்கவே முடியும். சோ இந்த சிரஞ்சில் என்ன நடக்குதுன்னா, இந்த சிரஞ்சுக்குள்ள இருக்க தண்ணியை நான் வந்து ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடுறேன் அட்மாஸ்பியர்ல இருந்து, ஓகேங்களா. லாக் பண்ணிட்டு சிரஞ்சுக்குள்ள வந்து நெகட்டிவ் பிரஷரை கிரியேட் பண்றேன். இப்ப நெகட்டிவ் பிரஷர் கிரியேட் பண்றதுனால இந்த வாட்டரை தண்ணி ஸ்டேட்ல, அதாவது லிக்விட் ஸ்டேட்ல வச்சிருக்கிற பிரஷர் இல்லாம போறதுனால உடனே வாட்டர் வந்து எவாபரேட் ஆயிட்டு கேஸா மாறிடுது. அதனால உள்ள அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு, ஓகேங்களா. சோ நான் ஏன் இதை லைட்டா சூடு பண்ணனா, வெறும் தண்ணியும் பண்ணலாம், பட் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய சிரஞ்சி வேணும். ஏன்னா நான் நிறைய வேக்யூம் கிரியேட் பண்ணணும். சோ அதனால லைட்டா சூடு பண்ணிக்கிட்டேன். நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தண்ணியை கொஞ்சம் வெதாதான் ஆக்கிக்கோங்க, அப்ப நல்லா ஒர்க் ஆகும். சோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம ENS சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.